பார்க்கலாம். ஃபேமிலி படம். நம்ம வீட்டில் நடந்த என்னோட வீட்டில் நடந்த மாதிரியே தான் இருக்குது. ஓகே. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக இதுதான் உண்மை. ஓகே. பெண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆண்கள் கிடையாது. பெண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பாலேருந்து ரொம்ப அதை விட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த மது ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம். செமையாக நடிச்சிருக்காங்க. போர் அடிக்கலை, பார்க்கணும். இது குடும்பத்தால் பார்த்தா அது அளவே வந்துடும். அதெல்லாம் போரெல்லாம் அடிக்கிறது சான்ஸ் இல்லை. ஆமாம், ஃபேமிலியே குடியால் பல பேர் திருந்தணும். இதை பார்த்து பல பேர் திருந்தோம். குடிக்கக்கூடாது. அந்த குடும்பம் அப்படி கஷ்டப்படுதுங்கிறத எடுத்து காட்டியிருக்காங்க. அவங்களும் அதுக்கு தான் போராடுறாங்க. அந்த குயிலின்றவங்களும் அவங்க தற்கொலைப்படையாக மாறிக்கிறாங்கனாக்கா அது அழிக்க முடியல. தன் பிள்ளை கலெக்டர் ஆக்கி அவனாவது கேட்பான்னு பார்த்தா அவனும் கேட்கல. அதனால் இதுக்கு நம்ம எப்படியோ இது பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு அவங்க தற்கொலைப்படையாக மாறிடுறாங்க. ஆனால் இது மாதிரி எல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா குடிக்கக்கூடாது. கவர்மெண்ட்டே இதை கொஞ்சம் ஓரளவு நிறுத்தணும். ஏன்னா அங்கங்கே குடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னும் பேப்பரில் வந்துட்டு தான் இருக்குது, சாராய காய்ச்சி விற்கிறாங்க, அதை குடிச்சு செத்து போகிறாங்கன்னு. ஒருத்தர் குடும்பத்தை செத்தேன்னா அவங்களுக்காக நஷ்டம் ஆகப்போது, அந்த குடும்பத்துக்கு தான் நஷ்டம். இதை தெரிஞ்சு இந்த குடிக்கிறவங்க நிப்பாட்டினாக்கா நல்லாயிருக்கும். பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குது, கதை நல்லா இருக்குது, போர் அடிக்காது, பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்தா குடிக்காரன் திருந்துவானாக்கா அது சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கே அறிவு வேணும், குடிக்கக்கூடாது, நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு. இதை வந்து ஒரு பார்ட்டி வைக்கணும். இது வந்து ஒரு ஃபேமஸாக நினச்சிக்கிறாங்க, ஜாலியாக நினைக்கிறாங்க. ஜாலியாக நினச்சி தான் கஷ்டத்துக்கு ரொம்ப கஷ்டத்தில் போகுது. அதனால் குடியை பற்றி ஒழிக்கிறதுக்கு இந்த கதை இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அருமைங்க சார். அவங்க வந்து ஒரு பெண்களுக்கு வந்து என்ன அநியாயம் நடக்குது, இந்த குடினால் என்ன ஆகுது, குடும்பத்தில் வந்து என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு கதையை நல்லா எடுத்திருக்காங்க சார். குயில் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா ஒரு குடும்பம். செமையாக நடிச்சிருக்காங்க சார். பரவாயில்ல. அந்த வந்து பெண்களுக்காக போராடுறது, கடைசியில் அவங்க உயிர் தியாகம் பண்ணுறது, அதெல்லாம் நல்லா இருக்குங்க சார். இது இருந்தால் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார். இந்த குடி இல்லைன்னா தமிழ்நாட்டிலும் நல்லாயிருக்கும் சார், எல்லா இடத்துலையும் நல்லா இருப்பாங்க சார். குடியை ஒழிக்கணும் சார், அது ஒழிச்சா நல்லாயிருக்குங்க சார். எப்பயும் மேடம் சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா, தோழர்கள் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். இல்லை சார், நல்லா போகுது, இன்ட்ரெஸ்ட்டாக போகுது சார். வணக்கம் நண்பர்களே. தேவி கருமாரி அம்மனில் இன்றைக்கி படம் பார்த்தேன். ரொம்ப பிரமாதம், நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் நானும் பண்ணியிருக்கேன். என்னோடய பேர் சர்க்கார்நாதன். பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரு, பாட்டு கேட்கும்போது அழகு வருதுங்க. ரெண்டாவது கதை பார்த்திங்கன்னா மதுவை ஒழிக்கணுங்கிறது தான். இந்த அரசாங்கம் இந்த படத்தை பார்த்தாது கொஞ்சம் மனமாற்றம் பண்ணணும். தயவுசெய்து இவங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், மதுவை தயவு செஞ்சு ஒழிச்சிடுங்க. நாங்கள் படம் எடுத்து காட்டுறோம், இது படம் இல்லை, உங்களுக்கான பாடம் இது. இதை பார்த்தாதே கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் இறக்கப்படுங்க மக்கள் மேலே. இந்த படம் வந்து எதுக்காகனா தமிழ்நாட்டில் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மெயினாக மது இருக்கக்கூடாதுங்கிறத ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அந்த படம் பண்ணியிருக்காங்க. படம் எடுத்தது பாண்டிச்சேரிக்காரங்க, அவங்களுக்கே அந்த கஷ்டம்லாம் தெரிஞ்சு தான் எடுத்திருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு மதுவை ஒழிப்போம், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி நன்றி நன்றி. சூப்பர் சார், சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரும். மது ஒழிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. மது ஒழிப்புன்றது வந்துட்டு அவங்கவுங்க சுய கட்டுப்பாட்டோடு இருந்தால் அது கண்டிப்பாக ஒழிச்சிடலாம் சார். அதான் இவங்க வந்து மனித வெடிகுண்டாக இருக்காங்க. அது வந்துட்டு அந்த ஒரு ஆலையை மட்டும்தான் அவங்களால இது பண்ண முடிஞ்சது. அப்போது அடுத்தடுத்து வந்து திரும்ப வேறு இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு தற்கொலையினால் தீர்வாகாது. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. குயிலியாக நடித்தவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் ஓகே, அவங்க பிரதராக வரவர், தோழர் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல சார், பண்ணலாம், பார்க்கலாம் கண்டிப்பாக. நல்லா சாங், ஒரு சூப்பர் சாங் சார், அதெல்லாம் ஒன்று. தேங்க்ஸ் சார், கொடுத்துட்டேன். படம் ரொம்ப அருமையாக இருக்குது சார். கதை வந்து அற்புதமாக இருக்குது. அதாவது குடியை ஒழிக்கணுங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. நல்லா முக்கியம், இந்த நாட்டுக்கு அது தேவை. அது இந்த எங்களை மாதிரி பெண்களெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். ரொம்ப தேங்க்ஸ். மதுவை ஒழிக்கணும். ஏன்னா நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுது, சரிங்களா? அது நடுத்தர குடும்பங்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால் கண்டிப்பாக மதுவை ஒழிக்கணும்.
குயிலியாக நடித்தாங்களா, அருமையாக நடிச்சிருக்காங்க. தேவை, ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த மாதிரி நடிப்பு தேவை தான். அருமையாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இல்லை இல்லை, அருமை குடும்ப கதையாக தான் இருக்குது, நல்லா பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த படம் முழுக்க கோயம்புத்தூர் ஏரியாவில் எங்கள் ஏரியா காரமடையில் தான் எடுத்தாங்க. இந்த படத்தில் நானும் போயிருக்கேன். அந்த குயிலியாக நடிக்க அந்த அம்மா கலெக்டரோட அம்மாவாக நடிக்கிறதுக்கு எனக்கே வாய்ப்பு கிடைச்சிது. கொஞ்சம் வேறு ஒரு இதில் வேண்டாங்கிற மாதிரி இது பண்ணினாங்க. அது இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கலையே, நான் வருத்தப்படுறேன். நல்லாயிருக்கு சார், நல்லாயிருக்கு, சூப்பர்.